கர்த்தருடைய ஆலயம். அதிகாரம் 6. அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி, ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறே யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும், என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி, நாம் கர்த்தருக்காக செய்யும் எல்லா ஊழியமும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் கர்த்தருக்காக எதை செய்தாலும் அவரையே நோக்கி பார்த்து அவருக்காகவே ஊழியம் செய்ய வேண்டும். சாலமோன் கர்த்தருக்கு ஆலயம் கட்டியிருக்கிறார். இந்த ஆலயத்தை பார்த்து சாலமோனுடைய இருதயத்தில் பெருமை வந்துவிடக்கூடாது. சாலமோன் தன்னுடைய சுய பெருமைக்காகவோ சுய மேன்மைக்காகவோ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டவில்லை. அவர் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் ஒரு சுருக்கமான பிரசங்கத்தையும் ஒரு நீண்ட ஜெபத்தையும் சொல்லுகிறார். சாலமோன் தான் கட்டின ஆலயத்தை பற்றி சொல்லும்போது, கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இதுவரையிலும் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொரு இடமாக பிரயாணம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தையும் தங்களோடு கூடவே எடுத்துச் சென்றார்கள். இப்போது சாலமோன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இது கர்த்தர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாக இருக்கும். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் எழும்பி நின்றபோது சாலமோன் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். சாலமோன் ஆசாரியரை உற்சாகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. இயேசுவோடு கூட பேதுருவும் யோவானும் யாக்கோபும் இருந்தார்கள். பேதுரு இயேசுவோடு பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். சீஷர்கள் தங்கள் மேல் நிழலிட்ட மேகத்தை பார்த்து பயந்தது போல மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிய போது ஆசாரியர்களும் பயப்படுகிறார்கள்.
மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. ஆசாரியர்கள் ஒன்றும் பேசாமல் அமைதியாய் இருக்கிறார்கள். சாலமோன் ஆசாரியர்களை உற்சாகப்படுத்துகிறார். அவர்களுடைய பயத்தை போக்குவதற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். சாலமோன் ஆசாரியர்களிடம் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார். காரிருளானது தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளம் என்பதை சாலமோன் ஆசாரியருக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய கிருபையும் அனுக்கிரகமும் இஸ்ரவேல் சபையாருக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு அடையாளமாகவே மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். கர்த்தர் மோசேயிடத்தில் கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்போது பிரத்யட்சமாய் நிறைவேறி இருக்கிறது. கர்த்தர் சொன்ன பிரகாரம் அவர் மேகத்தில் காணப்படுகிறார். சாலமோன் கர்த்தருக்காக தான் கட்டின தேவாலயத்தை பற்றி சொல்லும்போது, இது தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடு என்றும் தேவரீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயம் என்றும் சொல்லுகிறார். சாலமோன் இந்த ஆலயத்தை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லும்போது, ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தருக்காகவே இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இது கர்த்தருடைய ஆலயம். மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியதை பார்த்து சாலமோன் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் இதையே எதிர்பார்த்தார், இதையே விரும்பினார். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று சாலமோன் விரும்பினார். சாலமோன் விரும்பிய பிரகாரம் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கி இருக்கிறார். ஆகையினால் மேகம் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியதை பார்த்து ஆசாரியர்கள் பயப்பட வேண்டியதில்லை என்று சாலமோன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியதினால் ஆசாரியர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கர்த்தருக்குள் களிகூற வேண்டும் என்றும் சாலமோன் அவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுகிறார். சாலமோன் ஆசாரியர் மத்தியிலே சுருக்கமாக பேசினார். அதன் பின்பு அவர் முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்தார். ஆசாரியர்கள் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் நிற்கிறார்கள். இஸ்ரவேலின் சபையார் திரளான எண்ணிக்கையாய் இருக்கிறார்கள். சாலமோன் அவர்கள் எல்லோருக்கும் உபதேசம் பண்ணுகிறார். சாலமோன் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு உபதேசம் பண்ணுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் மேகத்தையும் அதனால் ஏற்பட்டிருக்கிற கார் இருளையும் பார்க்கிறார்கள். அவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் கார் இருளை பார்த்து மிகவும் பயப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் மேகத்தையோ கார் இருளையோ எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் நிற்கிறார்கள். அப்போது சாலமோன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு சமாதானம் சொல்லுகிறார். அவர்களை சாந்தப்படுத்துகிறார். அவர்களை அமைதிப்படுத்துகிறார். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு சாலமோன் அவர்களுக்கு உதவி செய்கிறார். சாலமோனுடைய உபதேச வார்த்தைகள் இஸ்ரவேல் சபையாருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. சாலமோன் இஸ்ரவேல் சபையாரிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை பற்றியும் அது இப்போது கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருப்பது பற்றியும் விரிவாக பேசுகிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னும் ஸ்தோத்திர வார்த்தையோடு சாலமோன் தன்னுடைய உபதேச வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய கிருபையுள்ள நல்ல கரம் இதுவரையிலும் சாலமோனோடு கூட இருந்திருக்கிறது. தேவாலயத்திற்கு அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் முதல்
தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிற இந்த நாள் வரையிலும் கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் சாலமோனுக்கு கிடைத்திருக்கிறது. சாலமோன் கர்த்தருடைய உதவிகளையும் கிருபைகளையும் அங்கீகரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தரை துதிப்பதே சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்யப்போவதாக சொல்லியிருக்கும் வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூர்ந்து கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர். கர்த்தரை துதிப்பதே நமக்கு பலன். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதை பார்த்து அவர்களுடைய இருதயங்களில் பயமும் திகிலும் ஆச்சரியமும் நிரம்பி இருக்கிறது. அவர்களுடைய இருதயங்களில் கர்த்தரை துதிக்கும் துதி நிரம்பி இருக்க வேண்டும். சாலமோன் கர்த்தரை துதிக்கிறார். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கர்த்தரை துதிப்பதற்கு சாலமோன் அவர்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். தன்னுடைய தகப்பனாராகிய தாவீதுக்கு கர்த்தர் சொன்னதையும் செய்ததையும் சாலமோன் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகிறார். கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சாலமோன் கர்த்தர் தாவீதுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறார். சாலமோன் நல்ல பிரசங்கியார். தன்னுடைய பிரசங்க செய்திக்கு ஒரு சிறிய முன்னுரையை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரமாக வைத்தே பிரசங்கம் பண்ணுகிறார். தனக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை சம்பந்தப்பட்டிருப்பதை சாலமோன் விளக்கி கூறுகிறார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை தம்முடைய வாயினால் சொல்லுகிறார். தாம் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் நமக்கு செய்வதையும் அவர் நமக்கு சொல்லுவதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு காண்பிக்கும் கிருபைகளையும் இரக்கங்களையும் நாம் புரிந்து கொள்வோம். சாலமோன் கர்த்தருக்கு ஆலயம் கட்டியிருக்கிறார். சாலமோன் இப்போது கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட சரித்திரத்தை சாலமோன் இஸ்ரவேல் சபையாருக்கு தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய வழி நடத்துதலின் பிரகாரமாகவும் கர்த்தருக்கு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. தம்முடைய நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாகவும் தீர்மானமாகவும் இருக்கிறது. தம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் ஒரு பட்டணத்தையோ அல்லது ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு கோத்திரத்தையோ தெரிந்தெடுக்கவில்லை. கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கிற தாவீதை தெரிந்தெடுத்தார். சாலமோன் இஸ்ரவேல் சபையாருக்கு இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறார். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இவ்வாறு கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய வழி நடத்துதலின் பிரகாரமாகவும் கர்த்தருடைய நாமம் விளங்கும்படி இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இதை சாலமோன் ஜனங்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். தாவீது கர்த்தருக்கு இப்படிப்பட்ட ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினார். தம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டதினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் தாவீதின் இருதயத்தில் இருந்தது. கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது தாவீதின் சுய விருப்பம் அல்ல. இது கர்த்தரால் உண்டான விருப்பம். சாலமோன் இஸ்ரவேல் சபையாருக்கு இந்த சத்தியத்தையும் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்னும் விருப்பம் தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை தாவீது கட்டக்கூடாது என்பதும் தாவீதின் குமாரன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்பதும் கர்த்தருடைய சித்தமாயிற்று. சாலமோன் இந்த சத்தியத்தையும் இஸ்ரவேல் சபையாருக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆனாலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் சொன்னதை சாலமோன் இஸ்ரவேல் சபையாருக்கு சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதின் மனதில் இருந்த விருப்பத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் தாவீதின் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தருடைய விருப்பத்தின் பிரகாரம்
சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். சாலமோன் கர்த்தருக்கு கட்டின ஆலயம் அவருடைய சொந்த விருப்பம் அல்ல. இந்த யோசனை ஆரம்பத்தில் சாலமோனுடைய மனதிலே உண்டாகவில்லை. சாலமோன் தன்னுடைய நாமம் விளங்கும்படியாகவோ அல்லது தன்னுடைய நாம மகிமைக்காகவோ இந்த ஆலயத்தை கட்டவில்லை. சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டினாலும் இந்த ஆலயத்தை தாவீது ராஜாவே சாலமோனுக்கு திட்டமிட்டு கொடுத்தார். கர்த்தரே தம்முடைய ஆலயத்தின் திட்டத்தை தாவீதுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயம் மனுஷருடைய திட்டத்தினால் கட்டப்படவில்லை. இது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாகவும் சித்தத்தின் பிரகாரமாகவும் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமாக தான் இந்த ஆலயத்தை கட்டியிருப்பதாக சாலமோன் இஸ்ரவேல் சபையாருக்கு சொல்லுகிறார். சாலமோன் இஸ்ரவேல் சபையார் எல்லோரையும் நோக்கி இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். சாலமோன் தன்னுடைய நாமத்திற்காக இந்த ஆலயத்தை கட்டவில்லை. அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். அவர் இந்த ஆலயத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தானத்தை உண்டாக்கி அதிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்காக அதிகமாய் ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே செய்கிறோம் என்னும் உணர்வு நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது நம்முடைய மனதில் திருப்தி உண்டாகும். கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருப்பார். கர்த்தருடைய ஊழியத்தை நம்முடைய நாமத்திற்காக செய்யும் போது நம்முடைய மனதில் திருப்தி உண்டாகாது.